உங்க யாவருக்கும் சமாதானம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மகிழ்ச்சியா இருக்கும் நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த நேரத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய மகத்துவங்களை அவர் இன்றைக்கு நமக்கு நினைப்பூட்டுகிறார். ஏன்னா நம்ம நிறைய காரியங்கள்ல தவறு இருப்போம். கர்த்தர் நியமித்த ஓட்டத்திலிருந்து, கர்த்தர் நியமித்த பாதையிலிருந்து சில காரியங்களும் நம்ம தவறிப்போம். அப்போ நம்ம அதன் மூலமாய் குற்ற மனசாட்சியினால் குற்றப்பட்டு தேவனுடைய சமூகத்தை விட்டு நான் விலகிட்டேனே, அவருடைய பாதை விட்டு அவர் வகித்த அந்த பாதையை விட்டு நான் விலகிட்டேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருப்போம். ஆனா இன்றைக்கு நம்முடைய தேவன் சொல்கிறார், அவர் மகத்துவம் உள்ளவர். அவர் நம்முடைய பாவங்களை எண்ணி நம்மை புறம்பே தள்ளாதவர், ஒருவரையும் புறக்கணியாத தகப்பனவர். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், நான் இத்தனை அதிகமான பிரச்சனைக்குள்ள போயிட்டேன், என்னுடைய சிந்தையில நான் ஒருவேளை தவறான விதத்துல சிந்தித்து நான் தவறான வழியில சென்றுட்டேன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா நம்முடைய தேவன் மகத்துவம் உள்ளவர். அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர், ஒருவரையும் புறக்கணியாத தகப்பனவர். எனவே அவரிடத்துல நாம் திரும்பும் பொழுது அவர் இன்னும் அதிகமான மகத்துவங்களினாலும் இன்னும் அதிகமான நம்முடைய மீட்பை அவர் உறுதிப்படுத்துவார். எனவே மகத்துவமுள்ள தகப்பனிடத்துல நாம் திரும்பி அவருடைய மகத்துவங்களை உணர்ந்தவர்களாய் நம்முடைய பாவ வழியிலிருந்து மாறுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.